சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. SBI வங்கியில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே இப்போ SBI ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியில ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய SBI வங்கியும் ஒரு முக்கியமான வங்கி தான். ஏன்னா இதுல நிறைய வகையான வாடிக்கையாளர்கள் அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்காங்க. SBI வங்கினால வாரத்துக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட முடியல அப்படின்னாலுமே மக்களுக்கு பயன்படுற விதமா மாதத்திற்கு ஒரு அறிவிப்பாச்சும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்போ ஒரு புது அறிவிப்பு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு எச்சரிக்கை பதிவா வெளியிட்டிருக்காங்க. அனைவருமே எச்சரிக்கையா இருக்கும்படியாகவும் இல்லைன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க பணம் வந்து உங்ககிட்ட இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு எச்சரிக்கை பதிவு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது நம்ம தமிழகத்துல இப்போ ஒரு புதுவிதமான மோசடி வந்து அமலுக்கு வந்துட்டு இருக்குங்க. அதுவும் SBI டார்கெட் பண்ணி SBIல இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் டார்கெட் பண்ணி நடந்துட்டு இருக்கிறதாகவும் தகவல் வந்து வெளியாயிருக்கு. ஸோ இதை பத்தி SBI வந்து அவங்களோட ஒஃபிஷியல் பேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது SBI கஸ்டமரோட வங்கி கணக்கோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய மொபைல் நம்பரை மாற்றும்படி ஒரு புதுவிதமான மோசடி நடைபெற்று வருவதாக SBI வந்து எச்சரிச்சிருக்காங்க. அனைவரையும் உங்களுடைய பென்ஷன் ஆர்டரை விரிவாக்கம் செயலாக்கம் செய்வதற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள் அல்லது பென்ஷன் வெரிஃபிகேஷன் நிலையில் உள்ளது, உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் உங்கள் பென்ஷன் நிறுத்தப்படும் போன்ற SMS அல்லது கால்கள் மூலமாக மோசடிகள் நடைபெற்று வருவதாக ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. இதனை கிளிக் செய்வதன் மூலமாக மோசடிக்காரர்கள் கஸ்டமர் அக்கௌண்ட்கள் முழு அணுகலை பெற்று அவர் பணத்தை திருடுகிறார்கள். எனவே PPO சரிபார்ப்பு செயல்முறை ஒருபோதும் போன் SMS லிங்க் அல்லது ATM மூலமாக செய்யப்படாது என்பதை SBI வந்து தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, பென்ஷன் யாரெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்களோ SBI பேங்க் அக்கௌண்ட்ல அவங்களுக்கு சரிபார்ப்பு அப்படிங்கிற பேர்ல தான் இந்த மோசடிகள் நடக்கிறதாகவும், இது வந்து நம்ம சரிபார்க்கிறதுக்கு ஒன்லி கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோர்ல இருந்து மட்டும்தான் ஆப்களை வந்து டவுன்லோட் பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது பற்றின உங்களுக்கு மேலும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா SBI வங்கிக்கு போயிட்டு டைரெக்டாக போயிட்டு கேட்டீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லைன்னா அவங்களோட கஸ்டமர் கேர் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. 18001234 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுறது மூலமாகவும் கேட்டு வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை பற்றின முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும், அப்படி இல்லாட்டி ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாச்சும் கால் SMS ஏதாச்சும் வந்திருக்கு அப்படின்னா ஸோ அதை பற்றியும் நீங்கள் புகார் செய்யணும் அப்படின்னா 1930 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அனைவருமே வந்து உஷாரா இருங்க. ஸோ நீங்கள் வந்து பென்ஷன் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க இல்லை எந்த ஒரு நார்மலான அக்கௌண்ட் வச்சிருந்தாலுமே உஷாரா இருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய பணம் வந்து திருடப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கு. ஸோ மக்கள் அனைவருமே ரொம்ப உஷாரா இருங்க. தெரியாத எந்த ஒரு லிங்கையும் கிளிக் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா இந்த அறிவிப்பு உங்க அனைவருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேலும் இது போன்ற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.